ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வித் பாயா. என்னம்மா செய்ய ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம், இடியாப்பம் புழிஞ்சி பாயா வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. முதல்ல இந்த இடியாப்பத்தை புழிஞ்சிக்குவோம். சரி, அடுத்தது பாயா வைக்கலாம். ஓகே. மாவை வெந்நீர் ஊற்றி பிணைஞ்சி வச்சிருக்கேன். இதில் போட்டு புழிஞ்சிரும். பாப்பா நேற்றுலேருந்து இடியாப்பம் கேட்டுட்டு கிடந்தா. அதனால சரி இன்னைக்கு ரெடி பண்ணிடுவோம் இடியாப்பத்தை. சரி 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 செஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் இதை போட்டுடுவோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ எல்லா காயும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, கேரட்டு, இந்த பட்டாணி நான் வேக வச்சுருக்கேன். அது தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொட்டிட்டுருவோம். இப்போ இதில் போட்டு வதக்க வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு இப்போ 2 பத்தை தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கடலை, இதை போட்டுக்குவோம். அதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ காய் வந்ததையும் ஊற்றுவோம். ஓகே. இப்போ காய் வெந்துடுச்சு. தேங்காய் ஊற்றிடலாம். இந்த பட்டாணி இதில் போட்டுட்டு தேங்காய் ஊற்றிட வேண்டியது தான். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அப்புறம் எண்ணெய் வாசம் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஓகே. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். A few moments later. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்பவும் திக்காகக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் ஊற்றி திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
பாருங்க வெள்ளையாக இருக்கு. தக்காளி வெங்காயத்தை செவர விடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் பாயா ரெடி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே ஓகேம்மா, சூப்பர். எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் டிஃபன் இடியாப்பம் வித் பாயா ரெடி. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாமா? பாய் சொல்லுங்கம்மா. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.